அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவால் திரையுலகமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மறைந்த ரோபோ சங்கருக்கு சண்டை பயிற்சியாளர் ஒருவர் பணமாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பணமாலை அணிவித்ததற்கான காரணத்தை உருக்கமாக அவர் கூறியபோது அங்கிருந்த அனைவருமே கண்கலங்கினர். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறைந்த ரோபோ சங்கருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 46. படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அவர் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததை அடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கடந்த 2 நாட்களாக தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த ரோபோ சங்கரின் உடல்நிலை நேற்று மோசமானது. அவருக்கு ஐசியூவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார். அவரது மறைவால் அவரது குடும்பத்தினர் பெரும் சோகத்திலும் மூழ்கியுள்ளனர். ரோபோ சங்கர் மரணமடைந்த செய்தியை அறிந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே பேரதிர்ச்சியில் மூழ்கியும் உள்ளது. நேற்று இரவே ரோபோ சங்கரின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நள்ளிரவு முதலேயே அவரது உடலுக்கு திரையுலகினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மதுரையை சேர்ந்தவர்தான் ரோபோ சங்கர். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். பள்ளி கல்லூரி நாட்களிலேயே மிமிக்ரி உள்ளிட்ட திறமைகளை வளர்த்து கொண்ட சங்கர் சுற்றுவட்டார கிராமங்களில் திருவிழாக்களில் நடக்கும் மேடை நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வந்தார். கட்டுமஸ்தான உடலில் வெள்ளை நிற சாயம் பூசிக்கொண்டு ரோபோவை போல அவர் நடனமாடியதால் ரோபோ சங்கர் என்று பெயர் நிலை பெற்றது. கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ரோபோ சங்கர் தனது தனித்துவ உடல் மொழியாலும் திறமையாலும் ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தார். அதன் பிறகு வெள்ளித்திரையில் வெற்றிகரமான நகைச்சுவை நடிகராகவும் வலம் வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமாலையிலிருந்து குணமடைந்த அவர் மீண்டும் படப்பிடிப்புகளிலும் கலந்து கொள்ள துவங்கினார். இந்த நிலையில்தான் அவரது மரணமும் நிகழ்ந்துள்ளது. நடிகர் ரோபோ சங்கர் கமல்ஹாசனின் தீவிரமான ரசிகர். நடிகர் ரோபோ சங்கர் சினிமாவில் அறிமுகமாகி தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு, அஜித்குமார் உட்பட ஏராளமான முன்னணி நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கமல்ஹாசனுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருந்தும் வந்துள்ளது. ஆனால் அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமலேயே போனது. 46 வயதேயான ரோபோ சங்கரின் மறைவு திரையுலக பிரபலங்கள் மட்டுமின்றி ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்நிலையில்தான் ரோபோ சங்கர் உடலுக்கு சண்டை பயிற்சியாளர் ஒருவர் பணமாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தினார். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், ரோபோ சங்கர் அண்ணன் ரொம்ப அன்பானவர், பாசமானவர், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அந்த வழியெல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியாமல் மனதிற்குள் பதறி கொண்டிருக்கின்றோம். எங்கள் குழுவில் ஒரு 350 பேர் இருக்கின்றோம். எங்களுக்கு ரோபோ சங்கர் அண்ணன் தான் எல்லாம் செய்வார். இன்று அந்த மலையே சாய்ந்து விட்டது. ரோபோ சங்கர் அண்ணன் எப்போதுமே மற்றவர்களுக்காக பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் செத்தால் 1000 பேர் வருவார்கள், பணம் கூடவே வராது என சொல்லி கொண்டும் இருப்பார். அதனால்தான் இன்று பணமாலை போட்டு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் என அந்த நபர் உருக்கமாக பேட்டி கொடுத்தார். தற்போது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது.